நிறைய பேர் கமெண்ட்ஸில் நிறைய டவுட் கேட்குறீங்க. வெயிட் லாஸ்க்கு என்ன மேம் பண்ணலாம்? அதுவும் இங்கே நம்மக்கிட்ட டைரெக்டாக வரக்கூடிய நிறைய நபர்கள், மேம் எனக்கு நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு இதெல்லாம் ட்ரை பண்ணேன், என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, இல்லை யூடியூப்லேயே நிறைய வீடியோஸில் நான் பார்த்தேன், இது எல்லாமே ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 ஆர் 20 பாயிண்ட்ஸ் இருக்கலாம். அதே மாதிரி தான் அந்த உணவு முறைகள், நான் இத்தனை நாள் இந்த ஃபுட் டயட் நான் இந்த சார்ட்டு நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும், ஒவ்வொருத்தருக்கும் அந்த உடல் வாகு, உடலில் என்னென்ன நமக்கு சுகர் இருக்கா, பிபி இருக்கா, இதெல்லாமே செக் பண்ணிவிட்டு அந்த டயட். ஆனால் இந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் உண்மையாக என்ன அப்படின்றது தெரியாது. ஒருவேளை அதை ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அதை டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு இருங்க. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு, இல்லை ஃபேஸ்க்கு நான் இதை ட்ரை பண்ணுறேன், ஹேருக்கு இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுறேன், எல்லா விஷயங்களும் நிறைய கொட்டி கிடக்கு இல்லைங்களா? அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. ஸோ அது எது எடுத்தாலும் நீங்கள் மருத்துவரை தீர ஆலோசனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நிறைய பேர் கமெண்ட்ஸில் நிறைய டவுட் கேட்குறீங்க. வெயிட் லாஸ்க்கு என்ன மேம் பண்ணலாம்? அதுவும் இங்கே நம்மக்கிட்ட டைரெக்டாக வரக்கூடிய நிறைய நபர்கள், மேம் எனக்கு நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு இதெல்லாம் ட்ரை பண்ணேன், என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, இல்லை யூடியூப்லேயே நிறைய வீடியோஸில் நான் பார்த்தேன், இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ யூடியூப்பில் நீங்கள் பார்க்குற வீடியோஸில் வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே பொதுவான தகவல்களாக இருக்கும். ஸோ பொதுவாக பார்த்தோம்னா வெயிட் லாஸ்க்கு இந்த ஹெர்ப் உங்களுக்கு யூஸ் ஆகும், இந்த டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை ஒவ்வொருத்தர் பார்த்திங்கன்னா அவங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருப்பாங்க. நான் 30 டேஸ் இந்த ஃபுட்டெலாம் எடுத்தேங்க, இந்த மாதிரி ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஒவ்வொருத்தரோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். பொதுவாக ஜென்ரலாக நான் எல்லாருக்கிட்டையுமே என்ன சொல்வேன்னா, டாக்டர் எனக்கு லோ பிபியாக இருக்குது, 110/70 இருக்குது, 170 இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை எனக்கு சுகர் லெவல் ஃபாஸ்டிங்லேயே 80 கிட்ட வந்துருச்சு, 90 கிட்ட வந்துருச்சு, இல்லைங்க எனக்கு இன்னும் சுகர் லெவல் லோவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக 120/80 தான் பிபி இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு மைண்ட் செட்டுக்கு வரக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தர் பாடி கண்டிஷனுக்கும் ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 ஆர் 20 பாயிண்ட்ஸ் இருக்கலாம். அதே மாதிரி தான் அந்த உணவு முறைகள், நான் இத்தனை நாள் இந்த ஃபுட் டயட் நான் இந்த சார்ட்டு நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும், ஒவ்வொருத்தருக்கும் அந்த உடல் வாகு, உடலில் என்னென்ன நமக்கு சுகர் இருக்கா, பிபி இருக்கா, இதெல்லாமே செக் பண்ணிவிட்டு அந்த டயட் நம்ம எடுக்கலாம். ஸோ அப்போது நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறோம் அப்படின்னா ஒரு டயட்டை நம்ம ஃபாலோ பண்ணலாம். இல்லைங்க உங்களுக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது அப்படின்னா நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு, இல்லை ஒரு டயட்டீஷியனை நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டயட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க. எதற்காக சொல்கிறேன்னா, இப்போ சமீப காலமாக நிறைய பேர் செல்ஃபாக விஷயங்களை ட்ரை பண்ணுறீங்க. நான் இந்த பேஜில் இதை பார்த்தேன், என் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் சொன்னாங்க அப்படின்ட்டு. இப்போ வெயிட் லாஸ்க்கே கூட பார்த்தோம்னா சில விஷயங்களை சாப்பிட்டு அதனால் மரணம் வரைக்குமே போகக்கூடிய நிலைமை இப்போது நிறைய பேருக்கு வருது. ப்ரோட்டீன் ஹெல்த் மிக்ஸ் சாப்பிட்டேன், அதனால் இவ்வளோ ஒர்க் அவுட்ஸ் பண்ணேன், சடனாக எனக்கு கார்டியாக் அரெஸ்ட் வந்துருச்சு. இளம் வயதிலே கார்டியாக் அரெஸ்ட் வர்றதுக்கான காரணங்கள் என்ன? அப்போ அவங்க என்ன ஃபுட்டு ட்ரை பண்ணாங்க, எந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க, யாரோட ஒரு கண்ட்ரோலில் அவங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு தெரியாது இல்லைங்களா? ஸோ ஜென்ரலாக நீங்கள் எது ட்ரை பண்ணாலும் ஃபுல் பாடி செக்கப் பண்ணணும். அதுக்கப்புறம் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த டயட் நான் எடுக்கலாமான்றதை தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வெயிட் லாஸ்க்கு நான் இதை பார்த்தேன், அதை பார்த்தேன், ஜென்ரலாக ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு அதுவே நமக்கு உயிர் போகிற அளவுக்கு இப்போது சமீபத்தில் நிறைய விஷயங்களை நம்ம கேள்விப்படுறோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. அதுவும் வெயிட் லாஸ்க்கு இப்போ இன்ஜெக்ஷன்லாம் வந்துச்சு டாக்டர், நான் அதை யூஸ் பண்ணலாமா, நான் இந்த டயட்டை இத்தனை நாள் ஃபாலோ பண்ணலாமா, வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டுமே நான் இத்தனை மாதமாக சாப்பிட்ருக்கேன். என்கிட்டே ஒரு அம்மா சொன்னாங்க, என்னோட பொண்ணுங்க வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு டெய்லி ஒரு 40 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு டாக்டர், ஃப்ரூட்ஸ் மட்டுமே 3 வேளையும் சாப்பிட்டுட்ருக்கா. இப்போ வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 கிலோ குறைஞ்சிருச்சு, ஆனால் பீரியட்ஸ் வரல, என்ன பண்ணுறதுனே தெரியல, ஆள் பார்க்குறதுக்கே ரொம்ப இழைச்சி போயிட்டு உடம்புல ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டயட் நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி டாக்டர்ஸை கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் ஃபேஸ்க்குங்க. அடுத்து இதை நான் சொல்லியே ஆகணும். என் ஃபேஸ்க்கு இந்த ஃபேஸில் இதை அப்ளை பண்ண சொன்னாங்க. ஹேர் டை, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஹேர் டை பார்த்தீங்கன்னா இது ஹெர்பல்ஸ்ன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் ஒரு ஹேர் டை அப்ளை பண்ணியிருக்காங்க. கரெக்டாக அந்த ஸ்கேல்பில் ஃபுல்லாக ஒயிட்டாக மாறி இருக்கு. என்னம்மா இது என்ன யூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால், ஹேர் டே தாங்க, மார்க்கெட்டில் இது 100% ஹெர்பல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன்.
இதை வந்து நான் ஒரு 5 to 6 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். பாருங்களேன், எனக்கு தலையில் பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ப் ஃபுல்லாக பார்டரில் அப்படியே கரெக்டாக பென்சில் வச்சு மார்க் பண்ண மாதிரி ஃபோர்ஹெட்லேருந்து பின்னாடி வரைக்கும் தலை ஸ்கேல்ப் ஃபுல்லாகவே விட்டிலிகோ மாதிரி, இந்த வெண்புள்ளி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மாறி இருக்கு. ஸோ நேச்சுரல் ஹேர் டே நிறைய விஷயங்கள் இருக்குங்க. மருத்துவர்களும் நிறைய உங்களுக்கு நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம். ஸோ அதை ஜென்ரலாக நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஹெர்பல் அப்படின்றது நீங்களாக வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி ஓனாக சில ஹெர்ப்ஸை வாங்கி பர்ஃபெக்டாக பண்ணால் அதில் நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் உண்மையாக என்ன அப்படின்றது தெரியாது. ஒருவேளை அதை ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அதை டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு எடுங்க. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு, இல்லை ஃபேஸ்க்கு நான் அதை ட்ரை பண்ணுறேன், ஹேருக்கு இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா. இன்னொரு முக்கியமான விஷயம் பேதி மருந்து எடுக்கிற விஷயங்க. இதுலேயுமே நிறைய பேர் நிறைய தவறு பண்ணுறீங்க. டாக்டர் இதை எப்படி சொன்னாங்க, நான் சாப்பிட்டா வயிறு சுத்தமாயிடும் அப்படின்ட்டு. ஒரே நாளில் உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறணுமா, இதை ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ட்ரை பண்ணேன், என்ன ஆச்சுங்க, ரத்தமே வந்துடுச்சு எனக்கு. ஸோ டயரியா போகக்கூடிய இடத்துல வந்து டயரியா போயிட்டே இருந்துச்சு, பிளட்டே வர ஆரம்பிச்சிடுச்சிங்க. அதுக்கப்புறம் ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு நான் சரியாயிட்டு வந்தேன். ஸோ அந்த மாதிரி செல்ஃபாக இதெல்லாம் கொஞ்சம் டேஞ்சர் தான். ஸோ லகு பேதி முறையே சித்த மருத்துவத்தில் நிறைய இருக்குது, பதிவுகளில் நம்மளும் சொல்லியிருக்கோம். இவங்கெல்லாம் ட்ரை பண்ணுங்கள், இவங்க பண்ணாதீங்க, டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஸோ அதனால் இந்த பேதி மருந்து எடுக்கிற விஷயம் என்னென்னா, ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் இவ்வளோ கிராம் சால்ட்டை கொட்டி நல்லா கலந்து எலுமிச்சம்பழமும் பிழிஞ்சு குடிச்சிருங்க. இது கண்டிப்பாக பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா ஒரே டைமில் சிங்கிள் டைமில் நீங்கள் அவ்வளோ சால்ட் உள்ளே போச்சுன்னா கண்டிப்பாக பாடியில் கொலாப்ஸ் நடக்க ஆரம்பிச்சிடும். உங்களுடைய லிவராக இருக்கட்டும், மெயினாக கிட்னி, ஹார்ட் ஃபங்க்ஷன் எல்லாமே நமக்கு இர்ரெகுலராக ஆக ஆரம்பிச்சிடும். அதனால இந்த பேதி முறை எடுக்கிறதும் நீங்கள் கண்டிப்பாக கவனத்தில் வச்சுக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, எனக்கு வந்து ஹேர் ஃபால்க்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறணும், முகம் பொலிவாகணும், எல்லாமே மருத்துவர்கள் சொல்லக்கூடியது உங்களுக்கு பொதுவான சில கருத்துக்களை சொல்லுவோம். அதுவும் யாருன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு தகவல் ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க குவாலிஃபைட் டாக்டரா, இல்லை ஜென்ரலாக அவங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறாங்களா, இல்லை மருத்துவர் அல்லாத ஒரு சிலர் சொல்கிறாங்கன்னா அது உண்மைதானா நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா பல விபரீதங்கள் இப்போ நிறையவே நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதனால் ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் செல்ஃபாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றின ஒரு தெளிவு உங்களுக்கு முக்கியமாக தேவைங்க. ஏன்னா சருமம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். ஜென்ரலாக நம்ம வந்து இதை ட்ரை பண்ணலாமா, ஈஸியாக நமக்கு வந்து பிம்பிள்ஸ் போயிடுமா, ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிடுமா, ஈஸியாக நம்ம உடல் எடையை குறைச்சிடலாமா. உடல் எடையை குறைக்கிறதுக்கான சரியான வழிமுறை நீங்கள் எல்லார்கிட்டையும் சொல்கிறேன். ஒரு மாதத்துக்கு 2லேருந்து 3 கிலோ தானங்க நீங்கள் வெயிட் குறைக்கணும். அதுவுமே டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஹெல்த்தியான டயட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஹார்மோன் சேஞ்சஸ் இருந்தால் அதற்கான ஒரு வழிமுறையை எடுத்துக்கோங்க. ஹார்மோன் இம்பேலன்ஸை சரி பண்ணால் மட்டும்தான் வெயிட் லாஸ் ஆகும். ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. பொதுவாகவே ஹேர் ஃபால் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆயிலோ இந்த டையோ இதை யூஸ் பண்ணுங்கள், பட் அது கரெக்டான ஒரு ஹெர்பல்ஸான்றதை பார்த்துக்கோங்க. ஹேர் ஃபால் இருக்குன்னா இன்டர்னலாக நீங்கள் எடுக்கக்கூடிய சில மூலிகைகளை எடுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சுகர் லெவல் எவ்வளோ இருக்குது, பிபி லெவல் எவ்வளோ இருக்குது, கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குன்றதை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செல்ஃபாக எந்த மெடிசன் எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம். ஸோ எதற்காக இந்த பதிவு நான் கொடுக்குறேன்னா, நிறைய பேர் என்கிட்ட டவுட் கேட்டிங்க. சமீபத்தில் வெங்காரம் சாப்பிட்டுட்டு ஒரு மாணவி வந்து உயிர் இழந்தாங்க அப்படின்ட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்தது, கால்ஸ் பண்ணி நிறைய பேர் கேட்டாங்க, டாக்டர் இது உண்மையா அப்படின்ட்டு. எதுவுமே அளவுக்கு அதிகமானால் அது நஞ்சு தாங்க. வெங்காரத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவ குணமும் இருக்குது. ஸோ அதனால் அது மருந்தாக செய்கிறது பெரிய ப்ராசஸ், அதுக்குள்ளே நம்ம இப்போ போக வேண்டாம். ஏன்னா மருந்தாக அது கொடுக்கும்போது பல நோய்களை குணமாக்குது. டைரெக்டாக வெங்காரத்தை எடுத்து சாப்பிடும்போது கண்டிப்பாக அதோட சைடு எஃபெக்ட்ஸ் வருங்க. எந்த ஒரு பதிவு நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா அதை பற்றின தெளிவான ஒரு விளக்கம் உங்களுக்கு தேவை. ஸோ டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. தெளிவாக இந்த பதிவு நான் பார்த்தேன், இது உண்மையா, இது நான் சாப்பிடலாமா வேண்டாமான்னு தெளிவு வந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நல்ல விஷயங்களும் நிறைய கொட்டி கிடக்கு இல்லைங்களா. அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. ஸோ அது எது எடுத்தாலும் நீங்கள் மருத்துவரை தீர ஆலோசனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இனி ஃப்யூச்சர்லேயும் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.